ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில் இருக்கீங்க, ஜென்ம சனியில் இருக்கீங்க. சனி பகவான் ஜென்ம சனியாக வந்ததுலேருந்து ஒரு இனம் புரியாத குழப்பம், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, என்ன பண்ணாலும் குழப்பம், எது பண்ணாலும் குழப்பம். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே பல முறை குழம்புறீங்க, செஞ்சு முடிச்சப்பறம் இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமோ, இதை நம்ம இப்படி செஞ்சுட்டோமோ, இதை இப்படி செய்யாமல் இந்த ஆங்கிளில் செஞ்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு விதமான குழப்பத்திலே இருக்கீங்க. எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஏண்டாப்பா வாழறோம், எதுக்குடாப்பா வாழறோம், வாழ்க்கையில் என்ன அர்த்தம், வாழ்க்கையினோட அர்த்தத்தை என்ன நம்ம தேடிட்டே இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஜென்மசனி. பொதுவாகவே மீனராசி அன்பர்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு மென்டாஸாக இருக்கக்கூடியவங்க, நிறைய பேருக்கு புத்திமதி சொல்லியிருக்கேன். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் ரொம்ப சாதாரணமாக நான் வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு இவ்வளோண்டு பிரச்சனை, அதை கிளியர் பண்ண என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம். அதுக்கெல்லாம் காரணம் யார்? ஜென்மசனி. உங்கள் மூளையை தின்னுட்டு இருந்தான். இப்போ என்ன ஆச்சு? சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு அதுக்கும் மேலே குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபைடர். எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்க போகிறது இல்லை. அவர் பாட்டு ஜென்ம சனியாக இருந்தாலும் அவர் சிவனே நிற்க போகிறார். நம்ம பாட்டு நம்ம முன்னே எப்படி இருந்தோம், அதீத புத்திசாலியாக, அதீத வந்து பார்த்திங்கன்னா எந்துவோ ஓடி 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 செயல்படுத்திட்டு இருந்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஓடி 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 செயல்களை செய்யக்கூடிய காலகட்டம். சூப்பர். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதுக்கும் மேலே வேறு ஏதாவது நல்லது நடக்குமாம்மா? நடக்கும்மா. சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 மற்றும் 12க்கு அதிபன். லாபஸ்தானாதிபதியும் அவர் தான், அயன சயன போஜன மோட்ச விரையாதிபதியும் அவர் தான். அப்போ உங்களுக்கு நீங்கள் சுயதொழில் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்களோட லாபங்களை குறித்து நிறைய யோசனைகள் இருக்கும். பொதுவாகவே குருனோட ராசி அதிகப்படியான புத்திசாலித்தனம், சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். ஒரு வாழ்க்கை தானேயா, அதில் என்ன சும்மா அழுதுன்னு சோககீதம் பாடின்னு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். நிறைய ஃபாரின் டூர்ஸ் போகிறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீனம் நிறைய. அது மட்டும் இல்லாமல் சேரிட்டி கொடுக்குறவங்க மீனம். பொதுவாகவே மீன ராசி நட்பு கிடச்சா விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது ஜோதிடத்தில். ஆல்வேஸ் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, சப்போர்ட்டிங் பீப்புள்ஸ். நம்மளவங்களுக்கு முழுசும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாரபட்சம் பார்க்காம இது இவ்வளோதான் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுக்கு யோசிக்காமல் ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். அப்படிப்பட்டவங்க பொதுவாக அவங்களோட ஒரு சுயதொழில் செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தி பாஸாக இருக்காங்கன்னா கூட தி பாஸ் அப்படின்ற ஆட்டிடியூடை காமிக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகி, ஒரு பிள்ளை சரியாகவே வேலை செய்யலை அவங்களோட பிஏன்னு கூட வச்சுக்கோங்க, கூப்பிட்டு திட்டி நீ என்னது காய்ச்சி மூச்சு கண் அப்படின்லாம் திட்ட மாட்டாங்க. இந்த பாப்பா என்னோடய அசிஸ்டண்ட், இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, நல்ல புத்திசாலி, அப்பப்போ கொஞ்சம் அவளோட ஃபேமிலி ப்ரெஷர்ஸில் கொஞ்சம் அப்படியே லேக் ஆவா, ஆனால் திருப்பி ஜம்முன்னு செஞ்சுடுவா தெரியுங்களா அப்படின்ற மாதிரி அவளை புகழ்ந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் நீங்கள். அப்போ அந்த திமிரு ஆணவம் கர்வம் அது போய் என்னத்துக்கு? அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அவங்கள டென்ஷன் ஆகி அவங்கள திட்டி நம்மளும் தானே டென்ஷன் ஆகிறோம், நம்மளும் தானே நம்ம மூடை ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் அப்படின்ற யோசனை, அந்த புத்திசாலித்தனம் டிஃபால்ட்டாக இருக்கும் மீனத்துக்கிட்ட. அப்படிப்பட்ட பர்சன்ஸ் உங்களோட லாபம் குறித்து உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். சுக்கிரன் உச்சம் அப்படின்றதுனால நிறைய ஆசைகள் இருக்கும். வெளிநாட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த கம்பெனி ஃப்ரான்சைஸ் எடுக்கும். பொதுவாக மீனம் 4-5 தொழில் பண்ணுறவங்க எல்லாம் நிறைய மீனமாக இருப்பாங்க. இந்த கம்பெனியோட ஃப்ரான்சைஸ் எடுக்கணும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணும், லாபம் இந்த அளவுக்கு சம்பாதிக்கணும், இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ லாபம் சம்பாதிக்கணும், இவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இவ்வளோ லாபம் சம்பாதிக்கணும். அந்த மாதிரி லாபம் குறித்து நிறைய ஆசைகள் இருக்குது. மூத்த சகோதரிகள் கொடுத்து நிறைய ஆசைகள் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும், நம்மளுக்கு யாரும் பெருசாக நல்ல ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளுக்கும் நல்ல ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்து நிறைய ஆசைகள் இருக்குது. இந்த மாதிரி பல ஆசைகள் இருக்குது. அப்படின்னா சில ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். சூப்பர். அதே மாதிரி நல்லா சாப்பிட்ணும்ப்பா, நல்லா தூங்கணும், நல்லா ஊர் சுற்றணும், நல்லா டூர் போகணும், என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை. பொதுவாகவே எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது இல்லைங்களா, லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்னு. அப்போ நல்லா என்ஜாய் பண்ணணும். பிள்ளைக்கு நல்ல ஜம்முன்னு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும். பொண்ணுக்கு நல்ல அப்பப்போ எவ்வளோ நம்ம கையில் காசு மீறுதோ அதை வச்சு நம்ம குட்டி குட்டி ஒரு கிராமாக கோல்டு வாங்கிட்டு பொண்ணு நல்ல ஜம்முன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பொண்ணுக்கு மாமியாரே இல்லாத வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நாத்தனாரே இல்லாத வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எல்லாரும் இருந்தாலும் பையன் தனியாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும், பையன் தனியாக சிட்டியில் இருக்கணும், அப்பா அம்மா எங்கேயோ கிராமத்தில் இருந்தால் பரவாயில்ல. இப்படி அதே மாதிரி வெளிநாட்டு கோயிலுக்கு போகணும், வெளிநாடு ட்ராவல்ஸ்க்கு போகணும், அதாவது டூருக்கு போகணும்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வேணும், எனக்கு ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் மீனராசி பொண்ணுங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகவே பிடிக்கும்லாம். ஏன்னா சுக்கிரன் உச்சம் அப்படி இருந்தாலும் எனக்கு ஷாப்பிங் போகும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எனக்கு ரிலீவ் ஆகிடும். நான் சும்மா வந்து ட்ரெஸ் ஷாப் போகிறேன், ஒரு ஜுவல்லரி ஷாப் போகிறேன், அங்கே என்ன ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தா நான் ரிலீவ் ஆகிடுவேன். அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்ல கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கும்போது என்னோடய ஸ்ட்ரெஸ் காணாமல் போயிடும். நல்ல ஹோட்டலுக்கு போயிட்டு நல்ல ஒரு 3 டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணி நல்லா இவ்வளோ சாப்பிடவும் இல்லை, இவ்வளோ கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது என்னோடய ஸ்ட்ரெஸ் காணாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள் இருக்குது. அப்படின்னா சில ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். சூப்பர். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வையில் கிடைக்கக்கூடிய பலன்கள். கடைசி 40 நாட்கள் என்ன வரும்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார், ஆனால் குருனோட உச்ச பார்வை இருக்காது. திருப்பி ஒரு விதமான மனசு லைட்டாக சஞ்சலப்படுறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது, மந்த நிலை அப்படின்றது மேலோங்கிறது, இதெல்லாமே வரும். நம்ம புரிஞ்சுக்கணும், அடடா இது சனி பகவான் திருப்பி அவனோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான் அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோம், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா மாற்றிப்போம். அந்த 40 நாட்கள் உங்களை நீங்களே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்லலாம். புரியுதுங்களா? ஆன் தி ஹோல் மீனத்துக்கு எப்படி இருக்குது? எக்ஸலண்ட்டாக இருக்குது. சரிம்மா, வழிபாடு அப்படின்னு சொல்லுவீங்களேம்மா, அந்த விதத்தில் நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கால பைரவனை வழிபாடு பண்ணோம்மா. பொதுவாக கால பைரவனை தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி மட்டும்தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இல்லைம்மா, தினம்தோறும் கூட கால பைரவனை வழிபாடு பண்ணலாம். நம்மளுக்கு நேரம் இல்லைம்மா, நாங்கள் வந்து அப்பப்போ காலபைரவன் கோயிலுக்கு போகிறதுக்கு அப்படின்னா, முதல்ல வந்து சிவன் கோயிலில் தான் காலபைரவர் இருப்பார். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோயிலெல்லாம் கூட காலபைரவர் இருக்கார். விநாயகர் கோயிலில் பக்கத்துலேயே இருக்க ஒரு அம்பிகை கோயிலில், எல்லா இடத்துலையும் மாரியம்மன் கோயிலில், எல்லா இடத்துலையும் காலபைரவர் சன்னதி அப்படின்றது இருக்கதாம்மா செய்து முடியும். அப்படின்னா நீங்கள் தினம்தோறும் கூட காலபைரவர் கோயிலுக்கு போகலாம். இல்லை சனிக்கிழமை தோறும் காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு காலபைரவருக்கு ஒரு நம்ம வந்து கருப்பு துணியில் எள்ளு போட்டு, சனீஸ்வரனுக்கு எள்ளு விளக்கேற்றுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி எள்ளு மூட்டை போட்டு நல்லெண்ணெய் போட்டு நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இல்லைம்மா எங்களால் அது கூட போக முடியலம்மா, வீட்டில் இருந்தபடியே ஏதாவது சொல்லுங்கம்மா அப்படின்னா காலபைரவாஷ்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாஸும் முடியும் போது காசிகா புராதிநாத காலபைரவம் பஜே அப்படின்ற மாதிரி முடியும். தேவராஜ சேவியமான அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். அந்த காலபைரவாஷ்டகத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வரும்மா. பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்கம்மா, நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.